ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அஜூஸ் vlog. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியான வேலை சாம்பார் வைக்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன், அதில் கொஞ்சமாக துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன், 2 தக்காளி போட்டுக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் பருப்பு அவிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக காயம் பவுடர் போட்டுக்கிட்டேன், மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 3 to 4 விசில்ஸ் பருப்பு அவியறதுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ பருப்பு அவிஞ்சிருச்சு. அதை தக்காளியை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் அடுப்பு ஆன் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது சாம்பார் பவுடரு அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாம்பார் பவுடரை கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் இதுக்கு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் டேஸ்ட்டே சாம்பாரில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது தான். எவ்வளோ நிறையா ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நிறையாவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னமுமே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு குட்டி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் 2-3 வெந்தயம் போட்டால் போதும். போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையுமே ஆட் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுக்கிறோம். இதில் ஊற்றிட்டோம்னா நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு நாங்கள் இன்றைக்கி பூரி செஞ்சுருந்தோம். எங்களோட ஃபேவரட் டிஷ், அதனால் நான் பூரி செஞ்சுருந்தேன். பூரியுமே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பூரியும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.